வணக்கம். பால் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்திற்கான வாசிப்பை தான் நம்ம பார்ப்போம். இது உங்களுக்கு நிகழ்காலத்துக்கு எடுக்கப்பட்ட அட்டை, இது உங்களோட எதிர்காலத்திற்கு எடுக்கப்பட்ட அட்டை. ஓகேவா? ஸோ எப்படி இருக்கீங்க பால் நம்பர் 1? நல்லா இருக்கீங்களா? உங்கள் கார்டு எடுத்தோன்னே தெரிகிற விஷயம் என்ன தெரியுமா? குடும்பம் ஒரு கோயில் அப்படிங்கிற ஆளாக இருப்பீங்க. நீங்கள் ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ குடும்பம் சார்ந்து தான் இப்போ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு குடும்பம் அமையறதே பிரச்சனையாக இருக்கலாம். சரியா? ஸோ திருமணம் ஆனவர்களுக்கும் உறவு சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்கும், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். திருமணம் ஆகாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ ஒரு நல்ல கணவன் மனைவி எனக்கு வாய்ப்பாங்களா, எனக்கான ஒரு குடும்பம் இருக்குமா அப்படிங்கிறது போல இருக்கு உங்களோட கார்ட்ஸ். ஆனால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது. இந்த நிறையா அப்படின்னா என்னென்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்க கணவனா மனைவியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உறவு சிக்கல்ங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மட்டும் இருக்காது, உறவினர்கள்னாலையும் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. இல்லை உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் கூட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர சான்சஸ் இருக்குது. ஸோ பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் இருக்குது. நீங்கள் சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சரிவை சந்திச்சிருப்பீங்க. இதற்கு முன்னாடி ஒரு தொழில் பண்ணிவிட்டு அது சரியாக போகலன்னு இப்போ புதுசாக ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதுவும் சரியாக போகாதது போல் உங்கள் கார்ட்ஸ் வருது. ஸோ அது இல்லை, நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா வேலை செய்யும் இடத்துல ஏதாவது பிரச்சனை. ஸோ 4 சைடும் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பால் நம்பர் 1 எடுத்திருக்கீங்கன்னா எஸ், இது பொதுவான வாசிப்பு தான். பட் சில நேரத்தில் நிறையா பேருக்கு பொருந்ததுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 4 சைடும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் இப்போ இந்த நிகழ்காலத்திற்கான அட்டை வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம எதிர்காலத்தை பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஓகே, எதிர்காலம் நல்லா இருக்குது. சரியா? இது எப்படி நல்லா இருக்குன்னா, அந்த கார்டை எடுத்தோன்னு வர விஷயங்கள் உங்களுக்கு சப்போஸ் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த பெண் குழந்தைகள் வளர வளர உங்களுக்கான பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறது போல வந்திருக்கு. இன்னொன்று, நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் ஆகி நீங்கள் ஒரு ஆண் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட திருமணம் உங்களுக்கு ஆகி உங்களுக்கு வரக்கூடிய மனைவியினால சில சுபிக்ஷங்கள் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் பெண் பார்க்குறீங்கன்னா இந்த குடும்பத்தை சீரமைக்கிறதுக்கு நீங்கள் தான் ஆணி வேறே. சரியா? ஸோ நீங்கள் என்னென்ன எடுக்கிற முடிவுகள் சரியான முடிவுகள் எடுத்தீங்கன்னா பழையபடி உங்களோட குடும்பம் தலை நிமிர்ந்துடும். ஓகே, அது என்ன பழையபடி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த கார்ட்ஸில் தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களோட கடந்த காலத்தில் உங்களோட குடும்பம் ஓரளவு நல்லா சீரும் சிறப்புமாக இருக்க சான்சஸ் இருந்திருக்கு. சில விஷயங்கள்னால நான் சொன்ன மாதிரி ஏதாவது தொழில் நஷ்டமாக இருக்கலாம், இல்லை உறவு சார்ந்த ஏதாவது ஒரு ஏமாற்றம் வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு, இல்லை கணவன் மனைவி சில நபர்கள் திருமணம் ஆகி கூட விவாகரத்து ஆகிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கஷ்டம் வந்தனால அந்த குடும்பம் அப்படியே தலைகீழாக மாறி இப்போ ஒரு பணம் சார்ந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது போல இந்த கார்ட்ஸ்ல தெரிஞ்சுது. சரியா? ஸோ உங்களோட எதிர்காலங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. பணம் சார்ந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க, அதில் எந்த குறையுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கல, இல்லை செய்கிற தொழிலில் பிரச்சனை, இல்லை வேலையில் போதுமான அளவு எனக்கு வருமானம் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, ப்ரமோஷன் வரல அப்படின்னாலும் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ பெண் சார்ந்து உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பெண் குழந்தையாக இருக்கலாம், இல்லை உங்களோட அம்மாவாக இருக்கலாம். ஸோ அவங்களோட எனர்ஜி சூப்பராக இருக்குது. உங்களை அழகாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற திறமை யாருக்கு இருக்குன்னா உங்கள் வீட்டு பெண்களுக்கு இருக்குது. சரியா? ஸோ நல்லா இருக்கு. இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் ஆனா இருந்தீங்கன்னா சில நேரங்களில் சில தீயவர்களோட பழக்கங்களை தவிர்த்துட்டா நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு தீய பழக்கங்கள் இருந்ததுன்னா அது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் விட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வெற்றி உங்ககிட்ட வரும் அப்படிங்கிறது போல உங்கள் கார்ட்ஸ் வந்திருக்கு. சரியா? ஸோ எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ இருந்தே செய்ய தொடங்கிடணும். ஏதாவது ஒரு நபர்களோட சாவகாசம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் உடனே கட்கார்டு கொடுத்துட்டு நீங்கள் கிளியர் ஆகிக்கோங்க. எஸ், வேண்டாத சாவகாசம் வேண்டாம், அதை விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கிற உங்கள் கார்ட்ஸ். ஓகேவா? அதே போல் பெண்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை நீங்கள் மதித்து நடந்தீங்கன்னா உங்களோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது போல் உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. உங்களோட கனவுகளுக்கும் உங்களோட எண்ணங்களுக்கும் அதிகமான சக்தி இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட எதிர்காலத்தை ரொம்ப சிறப்பாக அமைச்சிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ இருந்தே அதற்கான வேலையை தொடங்கிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு திறமையான நபர் தான். நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். சுறுசுறுப்பு, உழைப்பு தான் உங்களோட மூலதனம். நீங்கள் என்ன வயது வேணால் இருக்கலாம். ஓகேவா? 30+, 40+, 50+ எதுவாக வேணால் இருந்துக்கோங்க. பட் இப்போ இருந்து நான் சில விஷயங்களை என் வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக செய்கிறேன், என்னை சார்ந்தவங்களுக்காக செய்கிறேன், என் குடும்பத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஓகே, இது நீங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு புதுசாக திருமணமாக போகுது, இனிமே தான் எனக்கான ஒரு குடும்பம் வரப்போகுதுனாலும் சரி, இப்போலேருந்து அந்த குடும்பத்தை கனவு காணுங்க. உங்களோட குடும்பமாக இருக்கும்போது குடும்பம் நல்லா இருக்கிற போல கனவு காணுங்க. இல்லை உங்களுக்கான வாழ்க்கை துணை இனிமே தான் வரப்போகிறாங்கன்ற போது எனக்கான வாழ்க்கை துணை ஒரு நல்ல குடும்பத்தில் தான் நான் வாக்கப்படுவேன். நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு மனப்பூர்வமாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை துணையை வரவேற்குங்க. சரியா? ஸோ நல்லா இருக்குது. கார்ட்ஸ் ரொம்ப
நல்லா இருக்கு. இது வந்து உங்களோட எதிர்காலத்திற்கான கார்ட்ஸ் ரொம்ப சிறப்பா இருக்கு. பட் இப்போ இருக்கிறது கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. பட் இதெல்லாம் சரி செய்ய முடியுமான்னா கண்டிப்பா சரி செய்ய முடியும். இது எப்படின்னா, உங்களோட சிறந்த தோழியோ தோழனோ இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்க எப்படி அறிவுரை சொல்வீங்க? அது போலதான் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். சரியா? நீங்க உங்களையே வந்து ஒரு 3ஆம் நபர் போல பார்த்து, இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் இருக்கு, ஓகே இருக்கு, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதற்கான சொல்யூஷன் வந்து எங்க இருக்குன்னா அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க போடுற எஃபர்ட்ல தான் இருக்கு. ஸோ உங்களோட முயற்சிகளை கைவிடாம செஞ்சுட்டே இருங்க. வேலை சார்ந்து நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல சுய தொழில் பண்றீங்கன்னா A to Z கத்துக்கோங்க, கத்துக்கிட்டே இருங்க. உங்களோட சுய தொழில நீங்க எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருக்கலாம். பட் டே பை டே உங்களோட கத்துக்கொள்ள மாற்றம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது போல இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களை நீங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்களோ உங்களோட வேல்யூ அவ்வளோ சிறப்பாக வர சான்சஸ் இருக்கு. குடும்ப தலைவிகளா இருந்தாலும் புரிஞ்சு நடந்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க. எங்கேயுமே இது அதுன்னு சொல்லி குறைப்பட்டுட்டே இல்லாம, ஓகே இதுதான் குழந்தைகள் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியா சரியாக சான்சஸ் இருக்கு. பட் ஒரு மனசோர்வு, பதட்டம், அழுகை, உங்க குடும்பத்துல யாரோட தலையீடும் இல்லாம, யாரோட குடும்பத்துல உங்க தலையீடும் இல்லாம நீங்க உங்க ஃபேமிலியை மட்டும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா போக சான்சஸ் நிறைய இருக்கு. சரியா? எதிர்காலங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. சரியா? ஸோ குட் லக். பாய். வணக்கம். பால் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்திற்கான வாசிப்பை தான் பார்க்க போறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? பால் நம்பர் 2 எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அவ்வளோ ஒன்றும் சூப்பராலாம் இல்லை அப்படிங்கிறது போல உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ சூப்பராக ஏன் இல்லைன்னா 2 விஷயம் தான். உடல் நலம் சார்ந்து இப்போ பெருசாக எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி உங்கள் கார்ட்ஸில் வரல. அந்த 2 பிரச்சனை என்னன்னா, பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருக்கலாம், வேலை செய்யும் இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னா உறவு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஓகேவா? ஸோ கணவன் மனைவியாக இருந்தாலும் இதே தான், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. இல்லை எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னா உங்களோட கடந்த காலங்களில் ஏதாவது காதல் முறிவு ஏற்பட்டிருக்கலாம், பிரேக்கப் சிச்சுவேஷனை தாண்டி வந்திருப்பீங்க. பட் இன்னும் கூட அந்த வலியும் வேதனையும் அந்த மனசுக்குள்ளேயே இருக்கும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? உங்களோட மனநிலைக்கு யாரு காரணம்னா நீங்க மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறது போல இருக்கு. உங்களை சுற்றி நிறைய சந்தோஷங்கள் இருக்கும். பட் அந்த சந்தோஷங்கள் எல்லாம் விட்டுட்டு கஷ்டத்தையே பொறிக்க மனசுக்குள்ள வச்சுக்கிற நபரா இருந்திருப்பீங்க கடந்த காலங்களில். ஓகே? பட் நிகழ்காலத்துல சில நேரங்களில் அது தொடர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போலதான் உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. சரியா? சில நேரங்கள்ல நான் ரொம்ப தனிமையில இருக்கிறத விரும்புறேன். எஸ், தனிமை தான் இனிமையை தருது. சுத்தி இருக்கிற இந்த சில டிராமாஸ்லாம் என்னால பார்க்க முடியல, சிலரோட நடிப்புகளை எல்லாம் என்னால தாங்க முடியல, அதனால நான் என்ன நானே தனிமைப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறது போல இருக்கலாம். ஸோ தனிமை விரும்பியா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது போலதான் இருக்கு. சப்போஸ் நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்க இப்போதைக்கு வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. சரியா? இப்போ நீங்க பால் நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்க பர்சன் கூட ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னா அவங்க வர்றதுக்கு இந்த டைம் வந்து சரியில்லை, இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. பொருளாதாரம் சார்ந்து சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. பட் அதெல்லாம் சரியா போயிடும். உடல்நலம் சார்ந்து பெருசா பிரச்சனை இல்லை. நம்பர் 2க்கு வந்து உறவு சார்ந்த சிக்கல்கள் தான் நிறைய இருக்கு. நான் அன்பை கொடுக்குறேன், அது என்னோட தோழனா இருக்கட்டும், தோழியா இருக்கட்டும், இல்லை கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், இல்லை காதலி யாரை வேணா இருக்கட்டுமே, நான் கொடுக்குற அன்பு வந்து எனக்கு ரிட்டர்ன் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறது போல ஒரு ஏக்கம் உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் உங்களோட கார்ட்ஸ்ல வந்த விஷயங்கள். ஓகே? உங்களோட எதிர்காலத்தை பார்த்துட்டு நான் சொல்றேன். நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட அன்பு ரிட்டர்ன் வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. பட் இந்த கார்ட்ஸ்ல வந்த விஷயங்கள் என்ன தெரியுமா, இப்போ உங்களோட கடந்த காலமா இருக்கட்டும், நிகழ்காலமா இருக்கட்டும், இது 2மே சேர்த்து வச்ச மாதிரி எதிர்காலத்துல வந்து உங்களுக்கு அன்பு வந்து போதுங்கிற அளவுக்கு நிறைவா கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. சரியா? ஸோ நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப கொடுத்து வச்ச நபர்களா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவலையே வேண்டாம். ஓகே? எதிர்காலங்கிறது அன்பால் நிறைஞ்சிருக்கு. அன்பே சிவம் அப்படிங்கிறது போல அவ்வளோ அன்பு கொடுக்க ஒரு ஆள் இருக்காங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. நீங்க சப்போஸ் திருமணம் ஆகலைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் தான் உங்களுக்கு திருமணம் செஞ்சுப்பீங்க நீங்க. ஓகே? நீங்க ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அவங்களை இப்ப கூட நீங்க பார்த்துருக்கலாம். இல்லைன்னா ஒரு 6 மாத காலத்துல ஏதாவது உங்களுக்கு திருமண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கலாம். ஸோ தை மாசத்துல ஏதாவது தேதி குறிச்சு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், சான்சஸ் இருக்கு. இது எப்படின்னா நீங்களும் சரி அவங்களும் சரி ஒரு இரையாற்றலோட தான் இணைவீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. சரியா? எஸ், நல்லா இருக்கு. அப்படி இல்லை, இன்னும் திருமணம் எனக்கு நிச்சயமாகல பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னொரு 6 மாசத்துல ஒரு காதலில் விழுந்தேன் அப்படின்னு நீங்க விலகும் சான்சஸ் இருக்கு. அது ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பா இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. சரியா? ஸோ இந்த அன்பு இல்லை நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல, நீங்க 30+, 40+, 50+ கூட இருக்கலாம். பட் உங்களோட எதிர்காலத்துல வந்து அவ்வளோ அன்பு,
அவ்வளோ அது ஒரு பரவசத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. சரியா? இது எப்படின்னா ஒரு தெய்வீக காதல்னு சொல்லுவாங்க இல்லையா, காமத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காதல் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம். ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு. எங்கேயுமே வந்து மனசோர்வு வேண்டாம். சரியா? மனசோர்வு வேண்டாம், ஒரு டவுட் வேண்டாம், நமக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டே வேண்டாம். ஓகே, அந்த பரம்பொருள் அருளால் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஒரு 50% எனர்ஜி இருக்கிற பர்சனாக இருப்பாங்க. மிரர் இமேஜ் மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய நபர்களாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது ஒரு பொதுவான வாசிப்பு தான், பட் சில விஷயங்கள் பொருந்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, எது பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க, பொருந்தாதை தவிர்த்துருங்க. இப்போ வேணா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க, என் மனைவியோ என் கணவனோ என்னை புரிஞ்சுக்கலன்னா சொல்ல முடியாது. உங்களோட எதிர்காலத்தில் அந்த கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆகி அவங்க என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு வருந்தி உங்ககிட்ட அந்த அன்பை இரட்டிப்பாக கொடுக்க கூட சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ எதிர்காலத்தில் என்ன வேணா மாறலாம். சரியா? ஆனால் உங்களுக்கு அன்பு கிடைக்குமான்னு கேட்டால் எஸ், நீங்கள் அன்பால் சூழப்படுவீங்க, அன்பை நிறைஞ்சு கிடைக்கும் அப்படிங்கிறது போல உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ எது இல்லை நீங்கள் வருத்தப்படுறீங்களோ அப்போ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், இது தெய்வீக சக்தி ரொம்ப நிறைஞ்சிருக்கு இந்த கார்ட்ஸில். ஸோ நல்லா இருக்குது, கடவுளோட பிளெஸிங் சூப்பராக இருக்குது. ஸோ இதை வருந்தவே வேண்டாம். நம்பர் 2 எடுத்துக்கிங்கன்னா இப்போ என்ன வேணா இருந்துட்டு போகுது. சரியா? இப்போ நீங்கள் தனிமையில் இருக்கலாம், இல்லை சோகத்தில் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கான ஒரு அன்பு கடவுள் ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு அன்பு உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் மனசார நினச்சிக்கோங்க. அது ஒன்று போதும். சரியா? ஆல் தி பெஸ்ட். பை. டேக் கேர். பை.